அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ அப்படியே மதியானம் ரொட்டீன்லேருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியானம் டைமில் நான் அந்த சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நண்டு கிரேவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். இதுதான் அன்றைக்கான லன்ச் மெனுவாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஹேருக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் ஃபேஸு ஸ்கின்னு எல்லாமே டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது நல்லது. இப்போன்னு இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி செல்ஃப் கேர் பண்ணுறது நமக்கு நல்லது தான். இப்போ வந்து தக்காளி எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளித்தோம் அப்படின்னா நல்லா டேன் ரிமூவ் ஆகும், ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வெயில் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது, அதை துவைக்கலான்னு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் வீட்டோட ஸ்விம்மிங் பூல். இது வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். ஸோ அந்த பாத்ரூமை வந்து அப்படியே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க மாமனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ஊற வச்சுட்டு, சரி நம்ம இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான அந்த இலை தலையெல்லாம் வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது தேர்டு பையன் அவன் முழிச்சிட்டான். அவன் பேர் ஹயான். ஸோ ஹயான்னே சொல்கிறேன். அவங்க வந்து முழிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் தூக்கிக்கிட்டே கொஞ்சம் இந்த இலைகளையெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் தோப்புக்குள்ளக்க. ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் பறிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டு இருந்தேன். இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த செடி ஃபுல்லாக ஒயிட்டாக வந்து ஏதோ பூச்சியாக இருந்துச்சு. ஏன் என்னன்னு தெரில. ஸோ அந்த இலையை பறிச்சுட்டு அதுக்கப்புறமா பூவுமே பறிச்சிட்டேன். பூ 3 பூ இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் பூ இருந்துச்சு. ஸோ அதையுமே ஒரு 4 பூக்கிட்ட பறிச்சுட்டு எடுத்துட்டேன். அந்த மாதிரி ஒயிட்டாக வந்து பூச்சி இருந்துச்சு. அது எதனாலன்னு தெரில. காஞ்சி போன பூவும் எடுத்து இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம கொஞ்சம் ஹேர் பேக்லாம் போடும்போது ஹேர் டேமேஜிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். நல்ல ஹேர் வந்து டைட் ஆகும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அப்புறம் இந்த பெயின் தொல்லை இதெல்லாம் நல்லாவே கிளியர் ஆகி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சம்மர் டைம்லேயும் சரி எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் தலையில் வச்சோம் அப்படின்னா தலையில் நீர் நிற்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சளி பிடிக்கும். ஸோ அதனால் வெயிலோடையே இந்த வேலைகளெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் பறிச்சிட்டு இருந்தேன். செம்பருத்தி பூ அண்ட் செம்பருத்தி எல்லாம் ரெண்டுமே பறிச்சுட்டு அதுக்கப்புறமா வேப்பலை இருக்கு இல்லையா, வேப்பலை வந்து பறிக்கலான்ட்டு போயிருந்தேன். வேப்பலை பற்றி நமக்கு தெரியும், அதில் நிறைய ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் ஹேரில் வந்து போடும்போது இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை, அப்புறம் இந்த அரிப்பு பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக வேப்பலை வந்து நம்ம அதிகமாக உணவுலேயும் சரி எடுத்துக்கணும். நம்ம முன்னாடிலாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா வந்து வேப்பலை அரைச்சி உருண்டையாக தருவாங்க. ஸோ வாயில் போட்டுட்டு குடுகுடுன்னு ஓட சொல்லுவாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வயிற்று பூச்சி இதுக்கெலாம் வந்துட்டு நல்ல ஒரு மருந்து. அதனால் வேப்பிலெல்லாம் வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம எங்கே அதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேப்பிலெல்லாம் வந்துட்டு கொழுந்தாக வந்து பறித்து கொடுங்க. நான் இந்த இலையை பறிக்கும் போதே ஹயானுக்குமே ஒரு சின்ன கொழுந்து இலை வந்து வாயில் போட்டு விட்டேன். அவன் நல்லா கடிச்சு சாப்பிட்டான். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இலை தலைகள், அப்புறம் வந்து வெண்டிக்காய் இதெல்லாம் கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கையில் கொடுக்கும்போது நல்லா பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு பழகுவாங்க. கேரட் இதெல்லாம் பச்சையாகவே கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. கடிச்சு அவங்களுக்கு அதுவே பழகிரும். இல்லை சரி, இது இலையே இல்லாத மாதிரி இருக்கு, அரைச்சி கையில் வைக்க உனக்கு ஜாலியாக இருக்கா? ஆக்சுவலாக வந்து ஹேர் பேக் போடுற ஐடியாவே இல்லை, மருதாணி பறித்து கையில் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நினச்சேன். அப்புறமா தான் சரி ஹேருக்கு பேக் போடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிது. ஸோ மருதாணி இலையுமே பறிச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாம் இலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஞ்சி போய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நல்ல இலையாக பார்த்து பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இருக்கும்போதே சொடக்கு தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு அந்த செடிங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. தக்காளி அது வந்து பறித்து நம்மளும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்குமே அது நல்லா பிடிக்கும், அது நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேலை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேலை வந்து இந்த மெத்தப்படிக்கிட்டே இருக்கும், கீழே வந்து வச்சுருப்போம், அது வந்து நல்லா மேலே வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி மேலே ஏறி அழகாக பறிச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் கருவேலையும் வந்துட்டு பறிச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இதில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது. ஆலோவேரா இருக்கு இல்லையா, கத்தாழை, அதை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா
அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லீஃப் எடுத்து அதில் கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து நல்ல சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த பார்லர் போகணும் அப்படின்ற தேவையே இருக்காது. நல்லா வந்து வீட்டிலே இந்த மாதிரி ரெமெடிஸ் வச்சு நம்ம ஹேர் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இங்கே தோட்டத்தில் அலோவேரா ஜெல் ஒன்று கூட இல்லை. பட் நாங்கள் எப்போதும் ஈவினிங் போவோம் இல்லையா, அந்த தோட்டத்தில் இருக்குது. பறிச்சுட்டு வர மறந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு, அம்மியில் வச்சு நம்ம கைப்பட அரைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ அம்மிலே வந்து வச்சுட்டேன். அது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். வேப்பெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அதனால் அம்மிலே போட்டு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹயான் பக்கத்துலேயே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான், விளையாடிட்டு இருந்தான். அம்மியில் அரைச்சிட்டு இருக்கும்போதே சின்னம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் போய் சாப்பிட்டு வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீமும் கிடச்சிச்சு. ஸோ ஐஸ்கிரீமே வச்சுட்டு அப்படியே வந்து அரைக்கலான்ட்டு உட்காந்துட்டேன். ஸோ சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஹேர் பேக்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் நாங்கள் தோட்டத்துக்கு வந்தாச்சு. தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் தூரம். ஸோ ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வர மாதிரி தூரம். பட் ரொம்ப எப்படி சொல்கிறது, டைம் வந்து நம்ம காரில் வர்றதுனால ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம், அந்த தூரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பசங்க வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நானுமே அங்கே கொஞ்சம் நேரம் பசங்களோட அப்படியே வெளியில் லாவிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு தண்ணியெல்லாம் அப்படியே பாய்ச்ச ஆரம்பித்தாச்சு. டெய்லி வந்து தண்ணி விடுறதால நல்லா செழிப்பாக இருக்கும். 3rd பையன் வந்து தூங்குறான்னு நினச்சிக்காதீங்க, தூங்கலாமல் சும்மா ஆட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முழிச்சிட்டான் உடனே. ஸோ அது பக்கத்துலேயே இன்னொரு சின்ன தோப்பு இருக்குது. ஸோ அங்கேயுமே போயிட்டு கொஞ்சம் தண்ணி விடலாம் அப்படின்ட்டு அங்கேயுமே தண்ணி விட்டுட்டு நின்றுட்டுருந்தோம். ஃபைனலி பார்த்திங்கன்னா இங்கேயும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய வேலை தான். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஹேர் பேக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஏஜ் வந்து ஒரு 26க்கு மேலே போயிட்டாலே நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா நம்மளே வந்து கேர் பண்ணிக்கிட்டால் தான். ஏன்னா நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டோன்னா வந்து பார்க்குறவங்கெல்லாம் நீ தாம்மா உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் நம்ம எல்லாருக்காகவும் தான் உழைச்சிட்ருப்போம், அது யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம தான் கேர் பண்ணிக்கணும், வேறு யாருமே வந்துட்டு நமக்கு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. ஸோ செல்ஃபாக நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும், நாமளே அழகுபடுத்திக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். செல்ஃப் கேர், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சில இடங்களில் வந்து வாய்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நேச்சுரலாக அந்த பேடோட சவுண்டு இதெல்லாம் வந்து கேட்கும்போது சூப்பராக இருக்கும். இது வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் தான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.